வணக்கம் பிஹைண்ட் வித் வியூவர்ஸ். சீக்கிரமே உங்க தியேட்டர்ஸ்க்கு வரப்போற பண்ணையாரம் பத்மினியும் படத்தோட ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜேஷ் நம்மளோட இருக்காங்க. இந்த படத்தை பத்தி நான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக. உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா. ஹாய் ஐஸ்வர்யா, எப்படி இருக்கீங்க? I'm fine. How are you? Good to ஐஸ்வர்யா, thank you so much. ஸோ எக்ஸாக்ட்லி உங்களுக்கு இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சதுன்னு சொல்லுங்க. இந்த படம் வந்து அருண் வந்து ஆக்சுவலி ஒரு நாள் வந்து ஜஸ்ட் டோல்ட் மை ஒரு அவுட்லைன் மாதிரி சொன்னார். என்னோட போர்ஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அந்த போர்ஷன் கேட்ட உடனே வெரி இம்ப்ரெசிவாக இருந்தது. ஐ டோன்ட் நோ த ஃபுல் ஸ்கிரிப்ட், பட் he just told me what மலர் is going to do in பண்ணையாரம் பத்மினியம் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இமீடியட்லி I told I'll do it. எனக்கு கூட இந்த வண்டியில ரொம்ப தூரம் போகணும்னு ஆசை. இதுக்குதான் நான் அப்பயே சொன்னேன், வந்தமா மூடிக்கிட்டு வண்டியை ஓட்டலாமா போனமா. ஸோ நீங்க இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தீங்களா அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி நான் பார்க்கல ஆக்சுவலா. ஐ டென்ட் see the short film and then சரி ஓகே சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சர்வ் பண்ணும்போது இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து இட் வாஸ் ரியலி ஒரு ஃபீல் குட். ஜஸ்ட் கான்ட் சே பயங்கரமான ஸ்கிரிப்ட் அப்படிலாம் சொல்ல. ஒரு படம் பார்த்து ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா, ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். நல்லா இருக்கே, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ். இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களோட கேரக்டர் மலர் பத்தி சொல்லுங்க. மலர் இன் பண்ணையாரம் பத்மினி, ஷீ இஸ் அ வெரி சிம்பிள் கேர்ள். ஷி ஒர்க்ஸ் இன் அ ஃபேக்ட்ரி. அந்த ஊர்ல எல்லாம் அந்த பிஸ்கட் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு பொண்ணு. ஸோ அ கேர்ள் நெக்ஸ்ட் டோர். அண்ட் when you see her you will be like ரொம்ப தெரிஞ்ச முகமா இருக்கே அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் மலர். அவங்க வந்து முருகேசன், அதாவது காரோட டிரைவர். அவங்களுக்கு ஒரு லவ் ட்ராக் போயிட்டு இருக்கும். ஸோ தே ஹாவ் அ செப்பரேட் லவ் போர்ஷன். How was it working with Vijay Sethupathi sir? Because Rammilayum நீங்க பேரா நடிச்சிருக்கீங்க. So how was it? Already I worked with Vijay and all the comfort level was really, I mean, you know, there was good. There was not very much, you know, ஒரு புது ஆள்கிட்ட நம்ம நடிக்க போறோம். And very comfortable and very friendly to work with Vijay again, and it was a nice experience. How is he as an actor and how is he off the sets? உங்களோட எப்படி பழகுவார்? As an actor, he is very dedicated and he helps also sometimes, you know. He'll just boost you when Rammilayum we've already worked nala. How do I define? As an actor, he just does his work and he's very dedicated person apdi solla. As a friend, he's a very sweet person. அவரோட ஆக்டிங்லயோ இல்ல அவரோட பர்சனலி அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லயோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சொல்வீங்க? அவரோட கேரக்டர் ஆனா இஸ் வெரி சிம்பிள் பர்சன், டவுன் டு எர்த் அண்ட் வெரி ஹம்பிள். I think that's enough. And இல்ல விஜய் தவிர வந்து ஜெயபிரகாஷ் சார் இருக்காருல்ல, such a sincere performer அவரு. So அவரோட நடிக்கும்போது அவரோட உங்களுக்கு காம்பினேஷன் சீன்ஸ்லாம் இருக்கா? எனக்கு அவரோட காம்பினேஷன் சீன்ஸ் கிடையாது. Me and JP sir doesn't even have, you know, we don't even have one combination scene. But I just know him when we just met in the spot and shoot la appada. He's a very sweet person and I think maybe in some other movie I'll be working with him. உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா. ஸோ விஜய் சேதுபதி கிட்ட ரொம்ப பார்த்த உடனே பார்க்குற விஷயம் வந்து அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அவர் ஸ்க்ரீனில் இருந்தாருன்னா எல்லாரோட ஐஸும் அவர் மேலே தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு பர்சனோட நீங்கள் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்பயாவது நர்வஸாக இருந்ததா? எங்கே இவர் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ணிடுவாரா அப்படின்னு? அந்த மாதிரிலாம் இல்ல ஆக்சுவலி. மலர் இஸ் காட் இட்ஸ் ஓன் கேரக்டர். அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கு, அவங்களுக்குன்னு பெர்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ
அது கம்பைண்டா காம்பினேஷனா பார்க்கும்போது யூனோ when you see ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா, ஒரு ரெண்டு பேரும் ஸ்கிரீன்ல பார்க்க வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் முக்கியம் அங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வெரி மச் தேர் இன் பணியாரம் பத்மினியும். ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க நடிச்ச படம் அட்டகத்தி, இப்போ ரம்மி அண்ட் பணியாரம் பத்மினி எல்லாத்துலயுமே ஒரு மாதிரி ஒரு வில்லேஜ் கேர்ள், அந்த மாதிரி ஒரு சிம்பிள் வில்லேஜ் கேர்ள் லுக்ல தான் வந்திருக்கீங்க. ஆனால் பார்க்க வந்து ரொம்ப மாடர்னா இருக்கீங்க. ஸோ ஐ யூ ஏபிள் டு ஃபிட் இன் வெரி வெல் இன் டு தோஸ் கேரக்டர்ஸ்? Yeah, definitely. See, I think I can. I think I fit, right? You are seeing the photos and எல்லாமே நீங்க பாக்குறீங்க. I am very happy. We are very homely and it doesn't mean that I'm always going to do that, but ரொம்ப I think I'm perfect அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரீம் ரோல் அப்படின்னா நீங்க அந்த கேரக்டர் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ட்ரீம் ரோல் எல்லாம் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. வாட் எவர் கம்ஸ் மை வே, இட் ஹேஸ் டு பி, I do it, this is going to be my dream role and I just perform. That's it. ஐயா வண்டியில மட்டும் எங்கேயும் போகாதியா? இல்ல எப்படா சொல்றேன்னு கேட்காதீங்க, அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. ஆனா கண்டிப்பா நம்ம கூட தான் இருக்கும். உங்களோட சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டகத்தி, as I said, இந்த 3 படங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான மூவிஸ், நாட் லைக் மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் சினிமா கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கான்ஷியஸ் டிசிஷனா நீங்க இந்த மாதிரி தான் படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி? அப்படியெல்லாம் இல்லை. ஆக்சுவலி வந்தது ரம்மியும் அப்படியே அமைஞ்சிருச்சு அண்ட் வாட் இஸ் தட் பணியாரம் பத்மினியும் அப்படியே அமைஞ்சிருச்சு. அப்புறம் அடுத்தடுத்த படங்கள் வந்து இட்ஸ் நாட் லைக் தட். சின்ஸ் அந்த 2 படம் நீங்க ஒன்னா பாக்குறதுல அப்படி இருக்கு. பட் லேட்டர் யூனோ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் டோட்டலி டிஃபரெண்ட். ஓகே, ஸோ வாட் ஆர் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கப்புறம்? One movie is there which I think I don't want to reveal it out now, and it's a very big movie and adla totally ஒரு slum women-ஆ play பண்ணிருக்கேன். And then Thirudan Police அப்படினு சொல்லிட்டு with Attakathi Dinesh again. That's total commercial. You'll see me as a city girl and all that kind of a thing. So all the best. ரொம்ப thanks for talking to us for such a long time and all the best உங்களோட மூவிஸ்க்கு. I just hope they do well just like உங்களோட previous movies மாதிரி. Thank you so much. Thank you so much and it was my pleasure to talking with you and keep supporting us and கண்டிப்பா பணியாரம் பத்மினி வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பா போய் பணியாரம் பத்மினியும் பாருங்க and thank you very much Aishwarya. Thank you so much.